ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு எல்சி அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க. இலக்கணம்னா என்ன, அது எதுக்கு முக்கியம், அதன் கற்றல் பயன் என்ன, மேலும் அதுல நம்ம என்னென்ன அன்றாட வாழ்க்கையில பேசுற தமிழ், எழுதுற தமிழ்ல உள்ள வேறுபாடுகள் என்ன, எதையும் பொதுவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ் பிழைகள் இல்லாம எப்படி பேசணும், எப்படி எழுதணுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். இந்த வீடியோல நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கணம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இலக்கணம் எதுக்கு நம்ம கத்துக்கணும், பேசுற தமிழ்னா என்ன, எழுதுற தமிழ்னா என்ன, அனைவரும் செய்யும் பிழைகள், தமிழ்ல எழுதும் போதோ படிக்கும் போதோ பேசும்போதோ நம்ம செய்யற பிழைகள் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இலக்கணம் என்றால் என்ன? இலக்கணம் என்பது ஒரு மொழியை சரியாக பேசவும் பிழையின்றி எழுதவும் உதவும் விதிமுறைகளின் தொகுப்பு தான் இலக்கணம். ஒரு மொழிக்கு ஒழுங்கு கொடுப்பதே இலக்கணம். எப்படி ஒரு விளையாட்டிற்கு விதிமுறைகள் இருக்கிறதோ அது போல ஒரு மொழிக்கும் விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளையே நாம் இலக்கணம் என்று அழைக்கிறோம். நாம தமிழ்ல பேசுறோம், எல்லாருமே நம்ம தமிழ் பேசுவோம், தமிழ் எழுதுவோம். ஆனா நம்ம இலக்கண முறைப்படி சரியா எழுதுறோமா, சரியா படிக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ நம்ம தமிழை சரியாக உச்சரிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் இலக்கணம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த விதிமுறைகள் இருக்கு, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இத்தனை வீரர்கள் விளையாடணும், இதுல இந்த இந்த விஷயம் பண்ணா தப்பு, இந்த விஷயம் இப்படி பண்ணா தப்பு, இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எப்படி ஒரு விளையாட்டுக்கு விதிமுறைகள் இருக்கோ அதே மாதிரி தமிழ் நம்ம எழுதுறோம், தமிழ் நம்ம பேசுறோம், உச்சரிக்கிறோம்னா அதையும் எப்படி சரியா உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுறதுக்கு தான் தமிழ்ல இலக்கணம் அப்படின்னு இருக்கு. இலக்கணம் ஏன் முக்கியம்? இலக்கணம் தெரிந்திருந்தால் நம்ம சரியான தமிழ் பேச முடியும், எழுதும் போது பிழைகள் குறையும். அதனாலதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிக்கும் போது ஒவ்வொரு தமிழ்ல ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இலக்கணம் கொடுத்திருப்பாங்க. நம்ம இலக்கணம் நல்லா படிச்சோம் அப்படின்னா நம்ம எழுதுறப்போ நிறைய பிழைகள் வராது, நம்ம பேசுறப்பவும் நிறைய பிழைகள் வராது. இது மூலமா நம்ம அதிகமா நல்ல இலக்கணம் கத்து வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அதிக மார்க் எடுக்க முடியும். இலக்கணம் தெரிந்தவர்கள் நல்ல இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பேச்சாளராகவோ ஒரு எழுத்தாளராகவோ மாற முடியும். அதுக்கப்புறம் முக்கியமா தமிழ் மொழியின் அழகையும் செம்மையும் பாதுகாப்பாக இலக்கணம் மிகவும் அவசியம். இலக்கணம் தெரிஞ்சிருந்தா நம்மள எல்லாரும் இவங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கு, தமிழ் நல்லா உச்சரிக்கிறாங்க அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. அது போக நம்ம 4 பேருக்கு தமிழ் இலக்கணம் சொல்லித்தர மாதிரி இருக்கும். அதனாலதான் இலக்கணம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். இலக்கணம் கற்றல் என்ன பயன்? இலக்கணம் கற்றால் இப்ப நம்ம இலக்கணம் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். ஒரு வேலை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ் இருக்கணும். சோ இலக்கணம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னா, இலக்கணம் நம்முடைய கற்றல நமக்கு மொழித்திறனை நமக்கு மேம்படுத்தும், தன்னம்பிக்கையோட நம்மள பேச வைக்கும். இப்போ இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போது நம்ம தமிழ்ல எப்படி பேசுறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல சிலரால நார்மலா ஒருத்தர்கிட்ட பேச முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பேசும்போது தப்பா பேசிடுவோமா, இங்கிலீஷ்ல பேசும்போது நமக்கு தப்பா பேசிடுவோம், நமக்கு கிராமர் மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு தமிழ்லையுமே நம்ம நார்மலா பேசுறோம், ஆனா அதை நம்ம உற்று கவனிச்சோம்னா நமக்கு தமிழ்லையுமே நிறைய பேசுறதுல பிழைகள் இருக்கும்.
சோ தமிழ்ல வந்து இலக்கணம் நல்லா படிச்சுக்கிட்டா நம்ம வந்து ஒரு ஆஹ் தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம முன்னாடி நின்னு நம்ம அழகா பேச முடியும். சோ அதுக்குதான் நம்ம வந்து இலக்கணம் நல்லா படிச்சு வச்சுக்கணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பேசும் தமிழ், எழுதும் தமிழ். நம்ம எல்லாரும் எல்லாருமே நம்ம தமிழ் பேசுவோம். ஆனா நம்ம கரெக்டான தமிழ் பேசுறோமானா, நம்ம பேச்சு வழக்குல பேசும்போது அந்த தமிழ் கரெக்ட். அதே நம்ம எழுதும்போது அது வந்து அப்படி வராது. சோ பேச்சு தமிழ்னா என்ன? எழுத்து தமிழ்னா என்னன்னா, இதுல பாருங்க, அவன் வந்தான். அவன் வந்தான் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து எழுதும்போதும் நம்ம நார்மலா அவன் வந்தான் அப்படின்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்ம அவன் அங்க அவன் அவன் போனாங்க, அவங்க போனாங்க அப்படிங்கறது வந்து பேசுற தமிழ். அவங்க போனாங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது இருக்காங்கன்னா அவங்க அவங்க போனாங்க, அங்க போனாங்க அப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம எழுதும் போது அவங்க போனாங்கன்னு எழுத மாட்டோம். அவர்கள் சென்றார்கள் அப்படின்னு எழுதுவோம். சோ எழுதுறதுங்கிறது வந்து நம்ம ஒரு சரியான முறையில வந்து நம்ம எழுதுவோம். சோ எனக்கு நம்ம அடுத்து வந்து என்னது, எனக்கு தெரியல. யாராவது உன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம நார்மலா பேசுறப்போ சொல்லிடுவோம். அதே நம்ம எழுதும்போது எனக்கு எனக்கு தெரியவில்லை அப்படி. இப்ப நம்ம ஒரு கொஸ்டினாவே ஒருத்தங்க நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம பேசுறது வந்து தமிழ்ல அவங்களுக்கு அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம பதில் வந்து நம்ம பேசுற மாதிரி சொல்லாம, அவங்க எழுதி காட்டுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எனக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு தெரியவில்லை அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனா சொல்லும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் யார்கிட்டயாவது ஒருத்தங்க நீ கேக்குற, "நீ எங்க போற?" நம்ம கேக்குறப்போ, "நீ எங்க போற?" அப்படின்னு கேட்போம். அதே நம்ம எழுதுறப்போ, "நீ எங்கே செல்கிறாய்?" அப்படின்னு கேட்போம். இதுதான் பேசுற தமிழுக்கும், எழுதுற தமிழுக்கும் உள்ள வித்தியாசம். அதன் பிறகு நம்ம எல்லாருமே பொதுவா செய்யற தமிழ் எழுதும் போதோ பேசுறப்பயோ செய்யற தப்பு, எழுதுறப்போ செய்யற தப்பு இதுதான். நம்ம என்ன, எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம எழுதும் போதுமே சில நேரம் எனக்கு தெரியல அப்படின்னு தான் எழுதுவோம். அப்படி எழுதக்கூடாது. இது வந்து எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியவில்லை அப்படின்னு தான் எழுதணும். அவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்படின்னு நம்ம பேசுறப்போ அவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சொல்லும் போது எழுதும் போது அவர்கள் அப்படின்னு எழுதணும். அவங்க அப்படின்னு எழுத முடியாது. அதனால அவர்கள் அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் இலக்கணத்துல இருக்கிற ஒரு ஒரு விதிமுறைகள். இப்படிதான் நம்ம வந்து எழுதணும். பேசுறப்போ நம்ம இப்படி பேசணும். எழுதுறப்போ நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னு இருக்கு. வந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு வந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எழுதும் போது வந்து விட்டேன் அப்படின்னு தான் எழுதுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கடிதம் யாருக்கோ ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா, நம்ம எப்படி எழுதுவோம்? அவங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா லெட்டர் எழுதும், அப்படி எழுத மாட்டோம். அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? நீங்கள் நாங்கள் போனோம் அப்படின்னு நாங்கள் போகிறோம். நீங்கள் வருகிறீர்களா? அப்படிதான். நீங்க வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா எழுதும் போது வருகிறீர்களா அப்படின்னு எழுதுவோம். அத மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தமிழ் இலக்கணத்துல இருக்கு. அதுக்கப்புறம் யாரு, இப்ப யாராவது வந்தாங்கன்னா யாரு வந்தா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆனா எழுதும் போது யார் அப்படின்னு எழுதுவோம். சோ இதுதான் வந்து இருக்கிற வித்தியாசங்கள். அது போக இந்த சில வார்த்தைகள் இருக்கு. பண்றேன், நம்ம இப்ப ஏதாவது ஒரு வேலை யாராவது நம்ம அம்மா சொல்றாங்க, பண்றேன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எழுதும் போது செய்கிறேன் அப்படின்னு தான் எழுதணும். சோ இதுதான் வந்து தமிழோட இலக்கணத்தோட ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். நம்ம இலக்கணம்னா என்ன? இலக்கணங்கிறது வந்து நம்ம பொதுவா பேசுறப்பமும், எழுதுறப்பமும் நம்ம வந்து பிழைகள் இல்லாம தமிழ வந்து சரியான உச்சரிப்புகள்ல இருக்கிறது தான் இலக்கணம். பிழையின்றி நம்ம வந்து பேசுறதோ, எழுதுறதுக்கோ சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள தான் நம்ம இலக்கணம்னு சொல்றோம். இலக்கணம்ல வந்து நம்ம எப்படி பேசணும், பேசுறப்ப எப்படி பேசணும், எழுதுறப்ப எப்படி எழுதணும், அப்புறம் எதனால நம்ம வந்து இலக்கணம் வந்து கத்துக்கணும். அதுக்கப்புறம் இலக்கணம் வந்து எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம்? நம்ம எதனால கத்துக்கணும்? கத்துக்கிட்டா நமக்கு என்னென்ன பயன் இருக்கு? அதுக்கப்புறம் பேசுறதப்போ எப்படி பேசணும்? எழுதுறப்போ எப்படி எழுதணும்? இப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இனி அடுத்த வீடியோல பார்ப்போம். Thank you for watching LC Academy. Thank you.